அன்பார்ந்த மணமகன் தம்பி மோகன்ராஜ் அவர்களே, மணமகள் அகஸ்தியா அவர்களே, மணமகனின் தந்தை திரு ஜோதிமணி அவர்களே, தாயார் தேவி அவர்களே, மணமகளின் தந்தை தனியரசு அவர்களே, தாயார் மஞ்சுளா அவர்களே, இதனை முன்னின்று நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பொறுப்பாளர், கடலூர் மண்டல செயலாளர் அரசு முருகையன் அவர்களே, அவருடைய அருமை துணைவியார் உஷா அவர்களே, மற்றும் பாரதி, பா குமார், ராணி, கராத்தே கோபால் என்கிற இடிமுரசு, ராஜலட்சுமி ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிற தம்பி ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் அவர்களே, மணமகன் மற்றும் மணமகள் குடும்பங்களை சார்ந்த உற்றார் உறவினர்களே, தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற மணமக்களின் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்தவைக்கு வருந்துகிறேன். அதிகாலையில் நான் எழுந்து இந்த திருமணத்திற்காக தயாராகி இருந்தாலும் வேளச்சேரிக்கு வந்து குவிந்த பார்வையாளர்களை தாண்டி இங்கே வந்து சேர இயலவில்லை. அவர்கள் அனைவரையும் சந்தித்து பேசி அனுப்பி வைத்துவிட்டு இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. என்றாலும் அனைவரும் பொறுமை காத்து இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்காக உங்களுக்கும் மணமக்களுக்கும் மணமக்களின் பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக தோழர்கள் அவரவர் சொந்த கிராமத்திலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு அந்த தேதியில் கட்டாயம் நான் வர வேண்டும் என்று வற்புறுத்தி அதையொட்டி அந்த மாவட்டம் முழுக்க நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஒரு நாள் முழுவதும் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் நெருக்கடியை ஏற்படுத்துவதுண்டு. ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக நான் ஒப்புக்கொண்டு அதை ஒட்டி ஏராளமான குடும்ப நிகழ்ச்சிகளை தோழர்கள் அந்த மாவட்டம் முழுக்க ஏற்பாடு செய்து விடுவார்கள். கடந்த காலங்களில் இதுதான் நடந்தது. அந்த நெருக்கடிகளை உணர்ந்து பரசு முருகையன் அவர்கள், நீங்கள் கடலூர் வந்து அலைய வேண்டாம், மணமக்களை தலைமையகத்திற்கே நான் அழைத்து வருகிறேன், இந்த அரங்கத்திலேயே திருமணத்தை நாம் நடத்தி கொள்ளலாம் என்று அவர் என்னிடத்திலே சொல்லி எடுத்து சொல்லி ஒப்புதலை பெற்று அதன்படி உங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். வந்ததும் இவ்வளவு நேரமாகிவிட்டதே, காலை உணவு ஏற்பாடு செய்தீர்களா என்று கேட்டேன்.
காலை உணவை முடித்துக் கொண்டும் இப்போது மதிய உணவு தயாராகிவிட்டது, நீங்களும் எங்களோடு மதிய உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறைய பணிச்சுமைகள், சென்னையில் இருந்து நான் கவனிக்க வேண்டிய பணிகள் ஏராளம். இதனால் நீங்கள் அழைக்கும் இடம் தேடி வர இயலாத ஒரு சூழல் அவ்வப்போது நேர்ந்து விடுகிறது. ஒரு சிலர் பரசு முருகையனை போன்றவர்கள் அதை உணர்ந்து தலைவருக்கு நெருக்கடி தர வேண்டாம், அவர் இருக்கும் இடத்திற்கே நாம் செல்லுவோம் என்று அழைத்து வருவதுண்டு. இதே இடத்தில் இப்படி பல திருமணங்கள் நடந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த மணமக்கள் மோகன்ராஜ் தமிழ்நாடு சிறைத்துறையில் பணியாற்றக்கூடியவர், அவரும் அகஸ்தியா அவர்களும் கட்சியின் தலைமையகத்தில் சென்னையில் அம்பேத்கர் பிடலில் கரம் கோர்த்திருக்கிறார்கள். தமது இல்லற வாழ்வை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து அவர்கள் தொடங்குகிற இந்த இல்லறம் வெற்றிகரமாக அமைய வேண்டும், அமையும், நல்லறமாக அமைய வேண்டும், அமையும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு கட்சி தலைவருக்கு அரசியல் தொடர்பான பல பணிச்சுமைகள் உண்டு. உட்கட்சி தொடர்பான பிரச்சனைகள், கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், எதிர்கால செயல் திட்டங்கள், இன்னும் இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் கருத்தியல் ரீதியாக, அமைப்பு ரீதியாக என்றெல்லாம் யோசிக்கவும் திட்டமிடவும், உடனிருக்கிற தோழர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும், நம்முடைய அரசியல் பகைவர்களை எதிர்கொள்ளவும், அவர்கள் தீட்டுகிற சதித்திட்டங்களை முறியடிக்கவும், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடவும், மக்களுடைய நலன்களுக்காக வாதாடவும் என்று எண்ணற்ற பல வேலைகள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதாது. ஒரு கட்சி தலைவராக இருப்பது என்பது சாதாரணமான ஒரு பணி அல்ல. வெளியில மேம்போக்காக பார்த்தால் அவருக்கு என்ன தலைவர், அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவரை சுற்றி எப்போதும் 100 பேர் இருக்கிறார்கள், அவருக்கு புகழ் இருக்கிறது என்று மேலோட்டமாக நினைக்கக்கூடும். ஆனால் அது உண்மை இல்லை. அது பெரும் தொல்லை. ஓய்வெடுக்க முடியாது, தனிமையில் இருக்க முடியாது, உங்களைப் போல சராசரியான வாழ்க்கையை வாழ முடியாது, விரும்பும் நேரத்தில் தூங்க முடியாது, விரும்புகிற நேரம் வரையில் தூங்க முடியாது, விரும்பும் நேரத்தில் சாப்பிட முடியாது. எல்லாம் அவசர அவசரமாக குளிக்க வேண்டும், அவசர அவசரமாக துணியை மாற்ற வேண்டும், அவசர அவசரமாக ஓட வேண்டும், அவசர அவசரமாக சாப்பிட வேண்டும், வண்டியிலேயே சாப்பாடு, வண்டியிலேயே துணி மாற்றிக்கொள்வது, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்கிற பதற்றம். அங்கே பல பேர் காத்திருப்பார்கள், இங்கே பல பேர் காத்திருப்பார்கள், அவரை போய் சந்திக்க வேண்டும், இவரை போய் சந்திக்க வேண்டும். அந்த நேரம் தவறினால் அந்த காரியம் வீணாகி போய்விடும், தள்ளி போய்விடும், செயல்படுத்த முடியாமல் போய்விடும். இப்படி 24 மணி நேரமும் பதற்றத்திலேயே இருக்கிற ஒரு வேலைதான் தலைவர் பொறுப்பை ஏற்கிற வேலை. இதற்கிடையிலே கல்யாணம், காதுகுத்து, வீடு திறக்கிற விழா, சாவு, சடங்கு, மஞ்சள் நீராட்டு விழா, பெயர் சூட்டு விழா என்று நம்முடைய இயக்கத் தோழர்கள் எனக்கு என்ன வேலை இந்த நாளில் என்பதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் விரும்புகிற நாளில் அவர்கள் துண்டறிக்கை அச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்து கட்டாயம் வந்தே தீர வேண்டும், கட்டாயம் வந்தே தீர வேண்டும். 30 வருஷம் உன்னோட இருக்கிறேன், 25 வருஷம் உன்னோட இருக்கிறேன். இல்லப்பா, அங்க ஒரு ஊர்ல கேட்டிருக்காங்க, இங்க ஒரு, அது எனக்கு தெரியாது, என் ஊருக்கு வந்துதான் தீரணும். இதெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னாலும் அவ்வளவு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். காலையில நான் 5:45 எழுந்தேன்.
நான் படுத்தது 2:30 மணி. எவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன்? 3 மணி நேரம். 7 மணிக்கு ஒருத்தரை போய் பார்க்கணும். அப்படி இருந்தும் லேட் ஆயிடுச்சு. 8 மணி. அதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார். 7:30க்கு வர சொன்னாரு. நான் 8 மணிக்கு போறேன். அதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார். அந்த காரியமே வீணா போச்சு. அதுக்கு பிறகு நான் மறுபடியும் வேளச்சேரி வர்றது 1 மணி நேரம் ஆகி போச்சு. அங்க வந்தா அங்க ஏகப்பட்ட பேர் வராதீங்கன்னு சொன்னா கூட வரத்தான் செய்வாங்க. இது கட்சி ஆபீஸ். கட்சி ஆபீஸ்ல 200 பேர் உட்கார்ந்துருக்கலாம். அங்க போய் உட்காருங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் வருவாங்க. இப்ப வேளச்சேரிக்கு அங்க வந்துட்டாங்க. அவங்கள பார்க்க முடியாது. நான் தாண்டி குதிக்க முடியாது. வண்டியில் ஏற முடியாது. அவங்கள கடந்து தான் வரணும். இப்போ அவங்கள எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அவங்களோட நின்று அவங்க குறையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்காக 4 பேர்கிட்ட ஃபோனில் பேசி செய்ய வேண்டிய வேலையை ஏற்பாடு செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டு, சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை வெளிப்படையாக பேசுகிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப முன்னாடியே எங்க காணும் முகூர்த்த நேரம் ஆச்சு, எங்க பொண்ணுக்கு ரெடி, மாப்பிள்ளை ரெடி, நடத்தி வைக்கிறவர் ஆளை காணும், நீங்க டென்ஷன்ல இருப்பீங்க. ஆனா நான் அங்க என்ன டென்ஷன்ல இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. இதுதான் பொது வாழ்க்கை. ஆகவே நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.